பூமியில் வசிக்கிற மக்களை மிருகம் வஞ்சிக்கிறது. முதல் மிருகத்தை கௌரவிக்க ஒரு விக்கிரத்தை செய்யுமாறு இரண்டாவது மிருகம் மக்களுக்கு ஆணையிட்டது. வாளால் காயமடைந்தாலும் கூட இறக்காத மிருகம் இதுவாகும். முதல் மிருகத்தின் உருவச்சிலைக்கு உயிர் கொடுக்கிற வல்லமை இரண்டாவது மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு அந்த உருவச்சிலையால் பேசவும் அதை வணங்காதவரை கொல்லும்படி மக்கள் அனைவருக்கும் ஆணையிடவும் முடிந்தது. இரண்டாவது மிருகம் மக்கள் அனைவரையும், அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சுதந்திரமானவர்களாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, அவரின் வலக்கையிலாவது நெற்றியிலாவது முத்திரை பெறும்படி வலியுறுத்தியது. எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த அடையாளக்குறி இல்லாமல் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. அந்த அடையாளம் என்பது மிருகத்தின் பெயர் அல்லது பெயரின் எண்ணாகும். புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ளவன் எவனும் அம்மிருகத்தின் எண்ணை புரிந்து கொள்ள முடியும். அந்த எண் ஒரு மனிதனின் எண்ணாகும். அவனது எண் 666 ஆகும்.